கடம்பாடி ஊராட்சி மன்ற தலைவர் மக்கள் பயன்படுத்தும் கிணற்று தண்ணீரை திருடி சென்று தனியார் தொழில் நிறுவனத்திற்கு பணம் வாங்கி விற்பது வலைத்தளங்களில் அம்பலமானது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கடம்பாடி ஊராட்சி உள்ளது. இவ்வூராட்சியில் தலைவராக தேன்மொழி சுரேஷ்குமார் செயலாற்றி வருகின்றனர். கோடைக்கால நேரங்களில் தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்கும் பொழுது கடம்பாடி ஊராட்சிக்கு உட்பட்ட கிணறுகளில் ஊர் பொதுமக்கள் தண்ணீர் எடுத்துச் சென்று உபயோகிப்பது வழக்கமாக உள்ளது. இவ்வூராட்சி மன்ற தலைவர் தேன்மொழி சுரேஷ்குமார் ஆதரவாளர்கள் மக்கள் பயன்படுத்தும் கிணறுகளில் மறைமுகமாக தண்ணீரை திருடிச் சென்று தனியார் தொழில் நிறுவனங்களுக்கு பணம் பெற்று வழங்கி வருவது என தொடர் குற்றச்சாட்டு வந்த நிலையில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கங்காதரனிடம் கையும் களவுமாக மாட்டிக்கொண்ட சம்பவத்தை பார்ப்போம். எக்ஸ் தலைவர் அவர்களே தண்ணி திருடுறாங்களா? எந்த இடம் தண்ணி வருதா? கடம்பாடிலும் தண்ணி வருதா? சரி சரி ரைட் ஓகே. அதெல்லாம் இனிமேல் தான் தலைவரா லைசன்ஸுக்குதா அந்த வண்டிக்கு? டிரைவரா லைசன்ஸுக்குதா? எதுவுமே கிடையாதா? எங்கேருந்து தண்ணி வருதா? தலைவர் வீட்டிலேருந்து லைசன்ஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்களாமா? இந்த தண்ணி எடுக்கிறதுக்கு அப்ரூவ் இருக்குதா? திருட்டு தண்ணி எந்த இடத்துக்கு வைக்கிறாங்களா? சரி எங்கேருந்து எடுக்கிறாங்களா? தண்ணி எங்கேருந்து எடுக்கிறாங்களா? ஏவா இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. தண்ணி எங்கேருந்து எடுக்கிறாங்களா? திருடப்பட்டது எங்கே எடுத்து வைக்க போகிறாங்களாமா? வைக்கப்பட்டது. தலைவர் மூலியமாக போகிறதுனால இந்த தண்ணி திருடு போதா இல்லை கடம்பாடியில் ஏற்கனவே திருடப்பட்டுக்குதா? திருடப்பட்டுக்குது. இதுக்கு முன்னாடி போனது 10 லோடா இல்லை 1000 லோடு போய்க்குதா? 500 லோடுக்கு மேலே போயிருக்கோம். இது மீடியாவுக்கு பண்ணலாமா? இது சன் நியூஸ்க்கு அனுப்பலாமா? ஊர்ஜனமாக சொல்கிறீங்களா? கடம்பாடி எக்ஸ் தலைவர் கங்காதரன் அவர்கள் தானே பண்ணுறீங்க? ரைட் ஓகே.